200வது சிந்தனை துளிகள். இந்த சிந்தனை துளிகளை வழங்கிய இறைநிலைக்கும் குருவிற்கும் குருமகான்களுக்கும் சிரம் தாழ்ந்த வணக்கங்கள், வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. தியானமே யோகம், யோகமே ஞானம். தமிழ் ஆனந்த யோகம். வாழ்க வளமுடன். இன்றைய சிந்தனை துளிகள். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் என்று சொல்லி பாருங்கள். மனமே மகிழ்ச்சியால் நிரம்பிவிடும். உலகில் எந்த ஒரு உயிரினமும் தனித்து வாழவே முடியாது. ஒன்றை ஒன்று சார்ந்துதான் வாழ்ந்தாக வேண்டும். எங்கோ ஒரு விவசாயி நமக்காக உழைக்கிறார், ஒரு நெசவாளி துணி நெய்கிறார். அப்படி இருக்கும்போது மனிதர்களானவர்கள் ஒருவருக்கொருவர் அன்போடும் நட்போடும் வாழ வேண்டும். அதை விட்டுவிட்டு ஒருவருக்கொருவர் பொறாமை, கோபம் கொள்வதால் சுமூகமான உறவு இல்லாமல் போகிறது. அதனால்தான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் ஒருவரை ஒருவர் வாழ்த்திக் கொள்ளும் விதமாக வாழ்க வளமுடன் என்ற மந்திர சொல்லை நமக்கு வழங்கி சென்றார். மனிதன் இப்படி வெறுமனே வாயால் வாழ்த்தி விடுவதாலேயே ஒருவன் உயர்ந்து விடுவானா அல்லது திட்டுவதால் குறைந்து விடுவானா என்றால் இரண்டுமே கண்டிப்பாக நடக்கும். ஏனெனில் மனம் என்பது மிக பெரிய சக்தியினை அடக்கியது. அதற்கு முறையாக பயிற்சி கொடுத்து சரியான திசையில் கொண்டு செல்வோமானால் மிக பெரிய சாதனைகளை செய்ய முடியும். மனதின் சக்தியினை தெரிந்து கொள்வதற்கும் அதற்கான பயிற்சிகளை அளிப்பதற்கும் அருட்தந்தையால் கொடுக்கப்பட்டதுதான் மனவளக்கலை பயிற்சிகள். இவற்றை உணர்ந்து செய்யும்போது மனிதன் நிறைவான மனதையும் குறைவில்லாத வாழ்வையும் பெற முடியும். மனிதர்கள் தங்களை தாங்களே வாழ்த்திக் கொள்ளலாம், மற்றவர்களையும் வாழ்த்தலாம். இதுவரையில் செய்த வினைப்பதிவுகள் காரணமாக மனிதனிடம் வேண்டாத குணங்கள் எல்லாம் தோன்றிவிடுகிறது. மனம், உயிர், மெய்ப்பொருள் என்ற 3 மறைபொருட்களையும் உணரத்தக்க ஆற்றலை உடையது 6வது அறிவாகும். மனிதன் என்னென்ன காரியங்கள் முற்காலத்தில் செய்துள்ளானோ அவையெல்லாம் பதிவாகி இருப்பதனால் அவ்வப்போது அந்த பதிவுகள் தூண்டுதல் பெற்று இயக்கமுண்டாகி சாதாரணமாக புலன்வயப்பட்ட செய்கைகளிலாகி மனிதத்துவத்தை இழந்து கொண்டு செல்வதனால் மனமானது உயர்ந்து அறிவை அறிய வேண்டிய அளவிற்கு வராமல் தவித்துக் கொண்டிருக்கிறது. தவம் செய்து பழகும்போது மனமானது அமைதியாக நுண்ணிய இயக்கத்தில் இருக்கும். அப்போது எண்ணும் எண்ணங்களுக்கு தெளிவும் துணிவும் ஆற்றலும் அதிகமாக இருக்கும். எனவேதான் தவநிலையில் தன் வாழ்த்தினை கூறிக்கொள்கிறோம். சமுதாயமாக கூடி வாழ்வதனால் மனைவி, குழந்தைகள், சுற்றம், நட்பு, கல்வி மற்றும் தொழிலில் தொடர்பு கொண்டோர் என எல்லோரையும் ஒவ்வொருவராக நினைத்து வாழ்க வளமுடன் என்று வாழ்த்துகிறோம். நம்முடன் கருத்து வேறுபாடு உள்ளவர்களை மனதார வாழ்த்தும்போது அவர்களும் நம்முடன் நட்பு கொள்வார்கள். வாழ்க வளமுடன் என்று எதிர்பார்ப்பில்லாமல் சொல்ல சொல்ல உடல், மனம் நன்றாக இருக்கும். நம்மை சுற்றிலும் ஒரு நல்ல அலை இயக்கம் உருவாகும். நம்முடன் தொடர்பு கொள்பவர்களும் நல்லவர்களாகவே மாறுவார்கள். நாம் போகும் இடமெல்லாம் நல்லதே நடக்கும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி ஐயா.
இறைஞான ஆசிரியர் நன்மணி ஐயா அவர்களுக்கு நன்றிகளும், இந்த சிந்தனை துளிகளில் தினந்தோறும் தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கும் சசிகுமார் ஐயா அவர்களுக்கும், சிறந்ததொரு விளக்கத்தை அளித்துக் கொண்டிருக்கும் இறைஞான ஆசிரியர் நன்மணி ஐயா அவர்களுக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்களும். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இன்றைய சிந்தனை துளிகள் வாசித்த அனார்கலி அம்மா அவர்களுக்கு நன்றி. தியானமே யோகம், யோகமே ஞானம். தமிழ் ஆனந்த யோகம். வாழ்க வளமுடன். இன்றைய சிந்தனை 200வது நாள் சிந்தனை. நாம் வேதாத்ரி மகரிஷி அவர்களது தத்துவ சிந்தனைகளை வாழ்வியல் சிந்தனைகளாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைப்பிலே சிந்தனை செய்து வருகிறோம். அவற்றில் இன்று 200வது நாள். இன்றைய சிந்தனை வாழ்க வளமுடன் என்பதுதான் இன்றைய சிந்தனை. அதாவது வாழ்த்து என்று மகரிஷி அவர்கள் சொல்லுவார்கள். வாழ்த்துவது. இப்போ எது வாழ்த்துகிறது என்று சொன்னால் மனம்தான் வாழ்த்துகிறது. மனதால் வாழ்த்துகிறோம். இப்போ மனதால் வாழ்த்தும் பொழுது அது மனதின் அடித்தளத்திலிருந்து அந்த அலை வெளிப்படும். அந்த அடித்தளத்தில், மனதில் அடித்தளத்தில் இருப்பது எது என்று சொன்னால் அறிவாகிய தெய்வம் என்று சொல்வார்கள். ஒரு வாழ்த்து அலை என்று சொல்லும் பொழுது அது முழுமையாக மனதின் அடித்தளமாகிய அறிவு நிலையிலிருந்து வெளிப்படக்கூடியதாக இருக்கிறது. ஆக இந்த மனதின் அலை என்று சொல்கிறோமே, இந்த அலை இயக்கம் எப்படி வேலை செய்கிறது? இது வேலை செய்யுமா? இது எல்லோருக்கும் ஒரு சந்தேகம் ஏற்படும். ஒருவர் ஒருவரை பார்த்து வாழ்க வளமுடன் என்று வாழ்த்துகிறார், வாழ்க என்றே வாழ்த்துகிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். இவர் வாழ்த்தியதனால் அங்கு அவரிடம் ஏதாவது மாற்றம் ஏற்பட்டு விடுமா? அவர் தன்னுடைய செயலை மாற்றி அவர் செய்தால்தானே அவரிடம் மாற்றம் ஏற்படும் என்று இதில் பல பேருக்கு நம்பிக்கை இல்லாமல் ஆகிவிடும். இதனுடைய நம்பிக்கை இல்லை என்று சொன்னால் ஒருவர் ஒருவரை திட்டுகிறார். அப்ப அதுவும் என்னை ஒன்றும் செய்யாது என்று அமைதியாக செல்ல வேண்டியதுதானே? ஏன் அதில் மட்டும் நாம் அமைதியாக அதை எடுத்துக்கொள்ள முடியவில்லை? அவர் திட்டுகிறதுனால அது நம்மளை என்ன செய்ய போகுது அப்படின்னு போக முடியல. உடனே அதற்கு நாம் என்ன செய்கிறோம்? ஏதாவது ஒரு எதிர்வினை புரிகிறோம். அப்ப அது ஏதோ ஒரு வகையில் உங்களை பாதிக்கிறது என்பதனால் தானே அங்கு எதிர்வினை செய்கிறீர்கள். ஆனால் வாழ்த்து என்பது மட்டும் அது நமக்குள்ளாக ஏதாவது ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் என்ற நம்பிக்கை வரவில்லையே. இந்த இடத்தில் நாம் இது எப்படி வேலை செய்கிறது என்று சிந்தித்தோம் என்று சொன்னால், இது அலை இயக்கத்தின் அடிப்படையில் தான் இந்த வாழ்த்து அலைகள் வேலை செய்கிறது. அலை இயக்கம் என்று சொன்னால், அதாவது எந்த ஒரு பொருளில் இருந்தும் ஒரு அலை வந்து கொண்டிருக்கும். அந்த அலை அந்த பொருளின் தன்மையை தாங்கிக் கொண்டுதான் செல்லும். அந்த அலை எங்கு மோதுகிறதோ அங்கு அது தான் தாங்கிக் கொண்டு வந்த தன்மையை வெளிப்படுத்தும்.
இது மோதப்படுகிற பொருளின் தன்மைக்கு தகுந்தாற்போல் அந்த தன்மை வெளிப்படும். இதுதான் அலை இயக்க தத்துவம். இப்போ வாழ்க வளமுடன் என்று மனதால் நினைக்கிறோம் அல்லது சொல்லால் சொல்லுகிறோம். மனதால் நினைக்காமல் சொல்லால் சொல்ல முடியாது. மனம் நினைக்கிறது. மனம் என்பது ஒரு அலை. அந்த அலையிலே செல்லக்கூடிய தன்மை என்பதுதான் இந்த வாழ்த்து. அப்ப வாழ்த்து வாழ்க என்ற தன்மையை தாங்கிக் கொண்டு அந்த அலை செல்கிறது. அப்ப அது எங்கு மோதுகிறதோ மோதுகிற இடத்தில் அந்த தன்மையை வெளிப்படுத்துகிறது. இந்த தன்மை என்பது ஸ்தூல பொருள் அல்ல. இந்த மனம் என்பதே ஸ்தூலம் அல்ல. இந்த மனதுக்குள்ளாக அந்த தன்மை. அப்ப அந்த தன்மை என்பதுதான் அங்கு வெளிப்படுகிறது. இப்ப இந்த தன்மை அங்கு வெளிப்படும் பொழுது அங்கும் என்ன இருக்கிறது? யாரிடம் மோதப்படுகிறதோ அந்த மோதுகிறவருடைய உடலிலும் அதே காந்த களம்தான் இருக்கிறது. இது இந்த அலை தோன்றிய இடம் ஒருவரிடம் தோன்றுகிறது என்று சொன்னால் அங்கு இருக்கக்கூடிய காந்த களத்தில் தோன்றி மனம் என்ற காந்த அலையின் மூலமாக இந்த காந்த களத்தில் வந்து சேருகிறது. இப்ப என்ன ஆகுதுன்னா அந்த காந்த களத்தில் அந்த தன்மை கலந்து விடுகிறது. இவ்வாறு அந்த வாழ்க 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 என்று ஒரு பல லட்சம் பேர் ஒருவரை வாழ்த்துகிறார்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அந்த தன்மை இந்த காந்த களத்தில் கலந்து 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 வளமுடன் வாழ்வதற்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்வதற்கு அந்த காந்த களம் அவருடைய மனதை தூண்டி எண்ணமாக மலர்ந்து செயலாக அல்லது சொல்லாக மாறிவிடும். இது ஒரே நாளில் அங்கு மாற்றம் ஏற்படுவது இல்லை. ஒரு நாளில் வாழ்த்திவிட்டால், ஒருவர் வாழ்த்திவிட்டால் அங்கு பலன் கிடைக்குமா என்றால் இல்லை. இவர் ஒருவரிடம் வாழ்த்து பெறுகிறார், ஒரு 10,000 பேரிடம் நெகட்டிவான அலையை பெறுகிறார் என்று சொன்னால் எது அதிகமாக வேலை செய்யும்? எந்த தன்மை அதிகமாக நம்மிடம் நமது காந்த களத்தில் அது நிறைகிறதோ அந்த தன்மையாகத்தான் மாறும். ஆக இது ஒரு தன்மையில் ஏற்படுகின்ற ஒரு மாற்றம். அது காந்த களத்தில் சென்று அது கர்மயம் வரை சென்று அதனுடைய தன்மையே மாறுகிறது. இப்போ இதுல இந்த வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்து அலை என்பதற்கு அந்த தன்மைக்கு ஒரு தனித்தன்மை உண்டு. என்ன என்று சொன்னால் இது அன்பும் கருணையும் என்ற தன்மையின் அடிப்படையில் வெளிப்படக்கூடிய ஒரு அலை. இந்த வாழ்த்து அலை என்பது அன்பும் கருணையும் என்ற அடிப்படையில் வெளிப்படக்கூடியது, புண்ணியத்தின் அடிப்படையில் வெளிப்படக்கூடியது, இறை தன்மையின் அடிப்படையில் வெளிப்படக்கூடியது. அப்ப இது பொதுவாக இயல்பான நிலையில் ஒரு மனிதனை இருக்கச் செய்வதற்கான ஒரு வாழ்த்தாக அமைகிறது. ஆனால் மற்ற அலைகள் எல்லாம் இயல்பிலிருந்து விலகி வாழ்வதற்கான வாழ்த்தாக அமைகிறது. இப்போ மகரிஷி அவர்கள் வாழ்க வளமுடன் என்று பொதுவாக வாழ்த்தச் சொல்லுகிறார்கள், அவ்வளவுதான். ஆனால் இப்பொழுது நமது சமுதாய மக்களோ அந்த வாழ்க வளமுடன் என்று சொல்லும் பொழுது அந்த தன்மையை வெறுமையாக வாழ்க வளமுடன் என்ற தன்மையோடு வாழ்த்துவதை விட்டுவிட்டு அதில் ஏதாவது ஒரு சங்கல்பத்தை இவர்களுடைய எதிர்பார்ப்பை அதற்குள் புகுத்தி வாழ்த்துகிறார்கள்.
அது இயல்பிலிருந்து விலகுவதற்கான ஒரு நிலையை செய்வதாக ஆகிவிடும். இப்போ அவர் ஒரு 10 கோடி அவருக்கு ரூபாய் பணம் அவருக்கு வருமானம் வரட்டும் அப்படின்னு வாழ்த்துறீங்கன்னு வச்சுக்கங்க. எதுக்கு அந்த 10 கோடி? அவர் இயல்பான வாழ்க்கையிலிருந்து விலகுவதற்கு தான் அந்த 10 கோடி. அப்ப இப்படி ஒரு வாழ்த்தை கூறினால் அவரை இயல்பிலிருந்து விலகுவதற்கான வாழ்த்து. அது வாழ்த்து என்று சொல்ல முடியாது, அவர் வாழ்வதற்கு என்று சொல்ல முடியாது, அவரை கெடுப்பதற்கு என்று சொல்லக்கூடியதாக அமைகிறது. இப்பொழுதெல்லாம் நிறைய பேர் அப்படித்தான் இந்த வாழ்க வளமுடன் என்பதில் இணையாக ஏதாவது ஒன்றை இணைத்துக் கொண்டு வாழ்த்துகிறார்கள். ஆனால் அப்படி அல்ல. வெறுமையாக வாழ்க வளமுடன் என்ற அந்த தன்மை மட்டுமே. அவர் எந்த எந்த இடத்தில், எந்த எந்த பகுதியில், எந்த எந்த தன்மையில் எப்படி வாழ வேண்டும் என்பது அது இயற்கைக்கு தெரியும். அது இயல்பாக இருக்கும். அது அவருக்குள்ளாக இருக்கக்கூடிய அறிவாகிய தெய்வத்துக்கு தெரியும். அப்ப அந்த அடிப்படையில் மகரிஷி அவர்கள் இதை வெறுமையாக வாழ்த்துங்கள் என்று சொல்லுகிறார். வெறுமையாக ஒருவரை நினைத்து வாழ்க வளமுடன் என்று வாழ்த்துங்கள் என்று சொல்லுகிறார். அவ்வளவுதான். ஒரே ஒரு இடத்தில் மட்டும் ஒருவர் துன்பத்தில் இருக்கிறார் என்று சொன்னால் அந்த துன்பம் நீங்க வேண்டும் என்று வாழ்த்தலாம். துன்பம் நீங்க வேண்டும் என்று வாழ்த்தினால் அவரை இயல்பு நிலைக்கு கொண்டு வருவதற்கான வாழ்த்து. இந்த தன்மை, இந்த வாழ்த்தில் இணைந்து செல்லக்கூடிய தன்மை ஒருவரை இயல்பிலிருந்து விலகி இருப்பவரை இயல்பு நிலைக்கு கொண்டு வருவதாக வாழ்த்து இருந்தால் அது சரியான வாழ்த்து. ஆனால் எதிர்பார்ப்போடு வாழ்த்தினோம் என்று சொன்னால் அது இயல்பு நிலையில் இருந்து விலகுவதற்கான வாழ்த்தாக இருக்கிறது. இந்த வாழ்த்தாக இருந்தாலும் சரி, சங்கல்பமாக இருந்தாலும் சரி. சங்கல்பம் என்பது நம்மை நாமே வாழ்த்திக் கொள்வது. அந்த சங்கல்பத்திலும் அப்படிதான். இயல்பிலிருந்து விலகி இருக்கிறோமே, அதிலிருந்து இயல்புக்கு வருவதற்கு சங்கல்பம் எடுத்தால் பரவாயில்லை. அந்த இயல்பிலிருந்து விலகுவதற்கான சங்கல்பம் எடுக்கிறோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது இந்த அலையால் துன்பம்தான் அங்கு ஏற்படும். ஆனால் இப்பொழுதெல்லாம் பெரும்பாலான வாழ்த்து அலைகள் இயல்பிலிருந்து விலகுவதற்கான வாழ்த்து அலைகளாக இருக்கிறது. அது அல்ல, வெறுமையாக வாழ்க வளமுடன், அவ்வளவுதான். இப்பொழுது நம்மை வாழ்த்திக் கொள்கிறோம், சமுதாயத்தில் அனைவரையும் வாழ்த்துகிறோம் என்று மனைவி, குழந்தைகள், உடன் பிறந்தோர், சுற்றம், தொழில்துறை எல்லோரையும் வாழ்த்துகிறோம். எல்லோரையும் வெறுமையாக அவர்களை நினைந்து வாழ்க வளமுடன் என்று வாழ்த்திவிட வேண்டுமே தவிர அவர் இப்படி வாழ வேண்டும், அப்படி வாழ வேண்டும் என்று நாம் அதில் ஒரு இணைப்பை கொடுத்தோம் என்று சொன்னால் அது வாழ்க்கை அல்ல, அது எதிர்பார்ப்பு. அதை நாம் செய்ய வேண்டியது இல்லை. அவர் எப்படி வாழ்வாரோ, எப்படி வாழ வேண்டுமோ அது அவருடைய கர்மயத்தை பொறுத்தது. அந்த கர்மயத்தில் இருக்கக்கூடிய பதிவுகளுக்கு அடிப்படையில் தான் அவர் வாழப்போகிறார். இந்த வாழ்க்கை என்ன செய்யும்? அந்த பதிவுகளில் இருந்து அவர் இயல்பு நிலைக்கு வருவதற்கு இது ஒரு தூண்டுதலை கொடுக்குமே தவிர நாம் இயல்புக்கு மாறாக வாழ்வது என்பதை இந்த உலகத்தில் பார்த்துவிட்டு அதற்கெல்லாம் வாழ்த்து சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சமுதாயமாக மாறிவிட்டது. இன்றைய இந்த 200வது சிந்தனையிலே வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்து வெறுமையாக வாழ்க வளமுடன் என்ற ஒரு வாழ்த்தாகத்தான் இருக்க வேண்டும் என்ற ஒரு செய்தியை இன்று சொல்லியாக வேண்டியதாக இருக்கிறது. எனக்கு தெரிந்து 95%, 99%
எதிர்பார்ப்போடு கூடிய வாழ்த்துக்கள் தான் இப்பொழுது வாழ்த்தப்படுகிறது, சங்கல்பம் செய்யப்படுகிறது. இயல்பிலிருந்து விலகுவதற்கான இந்த பொருள் நிலையிலும் உறவு நிலையிலும் இதை பெற வேண்டும் அதை பெற வேண்டும் என்பதற்காக வாழ்த்துவது என்றுதான் வாழ்த்து இருக்கிறது. இன்னொன்று, ஒருவரை இவர் வாழ்த்தும் பொழுது வெறுமையாக வாழ்த்துகிறார் என்று சொல்றோமே, அவர் இப்படியாக வேண்டும் என்று வாழ்த்துவது இல்லை. இயல்புக்கிலிருந்து இந்த உலகியலில் இருக்கக்கூடிய அந்த நிலைக்கு வாழ்த்துவது இல்லை என்று சொல்லிவிட்டோமே. இன்னும் சில வாழ்த்துக்கள் செய்கிறார்கள். எப்படி என்றால், அவரை வாழ்த்தும் போது அவர் மூலம் நமக்கு ஏதாவது பலன் கிடைக்குமா, இந்த உலகியல் பலன் கிடைக்குமா, பொருளியலில் பலன் கிடைக்குமா என்று வாழ்த்துவது. எந்த அடிப்படையிலும் அங்கு எதிர்பார்ப்பு என்று ஒன்று வந்துவிட்டாலே அந்த வாழ்த்து உண்மையான வாழ்த்தாக அமையாது. அந்த அடிப்படையில் யாரை வாழ்த்தினாலும் வெறுமையாக வாழ்த்த வேண்டும். இவர் இப்படியாக வேண்டும் அப்படியாக வேண்டும் என்று வாழ்த்தக்கூடாது. ஒன்றே ஒன்றுதான் சொல்லலாம், இவர் இயல்பு நிலைக்கு மாற வேண்டும். அது இயல்பு நிலை என்பது என்ன? அது இயற்கை மனிதனை எப்படி அமைத்ததோ, இந்த இயற்கையில் உயிரினங்கள் எப்படியெல்லாம் வாழ்வதற்கான சூழ்நிலையை உருவாக்கியதோ அந்த இயல்பு நிலையில் வாழ்வது, அதுதான் இயல்பு. அப்ப அந்த இயல்பிலிருந்து விலகி நிற்பது தானே துன்பம். அப்ப அந்த இயல்பு நிலைக்கு வர வேண்டும் என்பதுதான் வாழ்த்தாக இருக்கலாம். அதனாலதான் நம்ம என்ன சொல்றோம், இந்த நோய் துன்பம் இருப்பவர்கள், இயற்கை துன்பங்கள் நீங்க முடியாமல் இருப்பவர்கள் அந்த துன்பம் நீங்கி வாழ வேண்டும் என்று வாழ்த்தலாம். அது ஒண்ணு மட்டும்தான் அந்த வாழ்த்தில் இணைப்பாக இருக்க வேண்டுமே தவிர, இயல்பிலிருந்து விலகக்கூடிய எந்த ஒரு எண்ணத்தையும் அதில் இணைத்து வாழ்த்தினோம் என்று சொன்னால் அது முழுமையான வாழ்த்தாக இருக்காது. ஆசான் மகரிஷி அவர்கள் கூறிய வாழ்த்து அப்படி அல்ல, இது வெறுமையாக வாழ்த்த வேண்டும் என்பதை இன்றைய சிந்தனையிலே சிந்தனையாக செய்து கொள்ளுங்கள். அந்த அடிப்படையிலே நம்மையும் வாழ்த்திக் கொள்கிறோம். எப்படி வெறுமையாக வாழ்த்திக் கொள்கிறோம், இந்த சமுதாயத்தில் அனைவரையும் வெறுமையாக வாழ்த்திக் கொள்கிறோம். அந்த வாழ்த்து வெறுமையாக இருக்கட்டும். அது எங்கு அவரை எந்த நிலையில் உயர்த்த வேண்டும் என்பது அவரவருக்குள்ள இருக்கக்கூடிய அறிவாகிய தெய்வத்துக்கு தெரியும் என்ற அடிப்படையில் வெறுமையாக வாழ்த்துக்கள் கூறுவோம். இந்த வாழ்த்துக்கள் கூறுவதனால் நமக்கு வரக்கூடிய நாம் இயல்பிலிருந்து விலகாமல் இருப்போம் என்ற ஒரு விழிப்புணர்வும் நமக்கு வரும் என்ற அடிப்படையில் இந்த வாழ்க வளமுடன் என்பதை வெறுமையாக எந்தவித எதிர்பார்ப்புமின்றி வாழ்த்திக்கொண்டே இருப்போம். அனைவரும் வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.